மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சென்னையில் சொந்தமாக வீடு வாங்க இதுதான் காரணம். அறந்தாங்கி நிஷா சொன்ன விஷயம் இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக நிஷா அவங்க இறந்து போயிட்டதாக சோசியல் மீடியாவில் வதந்திகளை பரப்புனாங்க. அதற்கும் நடிகை அறந்தாங்கி நிஷா பதிலடி கொடுத்துருக்காங்க. முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அறந்தாங்கி நிஷா புதிய வீடு வாங்கியிருக்கும் தகவல் தான் தற்போது இணையதளத்தில் வைரல் ஆகி வருது. சின்னத்திரையில் பெண் காமெடிகள் இருப்பது அரிதான ஒரு விஷயம். அப்படி சின்னத்திரையில் நுழைந்து குறுகிய காலத்திலே மக்கள் மத்தியில் தனக்கான ஒரு இடத்தை பிடித்தவங்க தான் அறந்தாங்கி நிஷா. காமெடி என்றால் எங்கள் ஏரியா என்று ஆண்கள் சொல்லிக்கொள்ளும் நிலையில் பெண்களுக்கான காமெடியும் செய்ய முடியும் என்று நிரூபித்து காட்டியவங்க தான் அறந்தாங்கி நிஷா. விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கலக்கப்போது யார் நிகழ்ச்சியில் பல்வேறு ஆண் போட்டியாளர்கள் மத்தியில் கலந்து கொண்டு பிரபலமடைந்தாங்க. காமெடி செய்வது பெண்களால் முடியும் என்று மக்கள் மத்தியில் தன்னுடைய நகைச்சுவை திறமையை வெளிப்படுத்தி அவர்களுக்கு எண்ணம் தவறானது என நிரூபித்திய அறந்தாங்கி நிஷா தன்னுடைய நகைச்சுவை பேச்சால் பல மேடைகளில் கலக்கிய அறந்தாங்கி நிஷா தற்போது சினிமா துறையில் கலக்கி வராங்க. இவங்க கோலமாக கோயிலா படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானாங்க. தற்போது இவங்க திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து வராங்க. மேலும் இவங்க பிக்பாஸ் சீசனில் 4 போட்டியாளராக கலந்து கொண்டிருந்தாங்க. இந்த சீசனில் ஆண் போட்டியாளர்களை விட பெண் போட்டியாளர்கள் மிகவும் விமர்சிக்கப்பட்டாங்க. அதிலும் குறிப்பாக அர்ச்சனா, ரம்யா பாண்டியன், அனிதா, சுஜித்ரா, சம்யுக்தா பல்வேறு போட்டியாளர்கள் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பின்பு பெரிதும் சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்பட்டே வந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நிஷா குறித்து அர்ச்சனா நிஷா செய்த பஞ்சாயத்து பலருமே கண்டாக்கியது. பிக்பாஸ் வீட்டில் இருந்தவரை அர்ச்சனா மற்றும் நிஷாவின் செயலை பலருமே சமூக வலைதள கேலி செய்தாங்க. பல்வேறு மீமிக்ரியேட்கள் கலாய்த்து வந்தாங்க. காலப்போக்கில் அந்த விமர்சனம் மறைந்தது. இதையடுத்து நிஷா படங்களில் கவனம் செலுத்தி வராங்க. தற்போது நிஷா விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி பல நிகழ்ச்சிகளை தொகுப்பாளராக கலந்து கொண்டு வராங்க. அதோடு இவங்க படங்களில் கவனம் செலுத்தி வராங்க. இப்படி இருக்கும் நிலையில் அறந்தாங்கி நிஷா புதிதாக வீடு இருக்கும் தகவல் தான் தற்போது இணையதளத்தில் வைரல் ஆகியுள்ளது. இவருடைய சொந்த ஊரில் இவருக்கு வீடு இருக்கிறது. தற்போது சென்னையில் தான் வீடு வாங்கியிருக்காங்க. காரணம், வேலைக்காக சென்னை வந்தபோது வாடகையை தேடி அலைந்திருக்காங்க. அப்போது சினிமாவங்க இருப்பவங்களுக்கெல்லாம் வீடு தர முடியாது, முஸ்லீம் என்றாலே வீடே தரமாட்டோம் என்று சொல்லியிருக்காங்க நிஷா அவங்களுக்கு. இதையெல்லாம் மனதில் வைராக்கியமாக வைத்துக்கொண்டு அறந்தாங்கி நிஷா கடுமையாக சினிமாவில் மீடியாவில் உழைத்திருக்காங்க. தற்போது சொந்தமாக சென்னையில் ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. இது பெரிய பங்களா இல்லை, ஒரு பிஹெச் வீடு தான் என்று இருக்கிறது. தன்னுடைய புது வீட்டிற்கு பல பால் காய்ச்சேரி நிஷா குடியேறியிருக்காங்க. இது தொடர்பான புகைப்படங்கள் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வருது. நிஷா பகிர்ந்திருக்காங்க. இதை பார்த்து ரசிகர்கள் பலருமே அறந்தாங்கி நிஷாவிற்கு வாழ்த்துக்களை கூறி வந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நடிகை நிஷா அவங்க சமீப காலத்துக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தில் ஏதோ மரணம் ஏற்பட்டதாக சோசியல் மீடியாவில் வதந்திகளை பரப்புனாங்க. அது எங்கள் வீட்டில் யாருக்குமே எந்த ஒரு கெட்டதுமே நடக்கலை, நாங்கள் நலமுடன் இருக்கோம் என்று நிஷா அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.